الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய 2 பத்துகளை நிறைவு செய்திருக்கிறோம். 25 ஜுஸூகளை நிறைவு செய்து விட்டோம். அல்லாஹுடைய இந்த திருமறையை பலவிதமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆனுடைய சூறாக்கள் 114 சூறாக்கள். இந்த 114 சூறாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை 4 வகையாக பிரித்தாங்க. ஆரம்ப 7 சூறாக்கள், அந்த 7 சூறாக்களுக்கு திவால் என்று சொல்லுவாங்க. திவால் என்று சொல்லப்படும். திவால்னு சொன்னால் மிக நீளமான 7 சூறாக்கள். அது கணக்கில் நீங்கள் எண்ணி பார்த்தா 8 வரணும். சூரா அன்ஃபாலையும் தௌபாவையும் ஒன்றா சேர்த்துருவாங்க. இந்த 7 சூறாக்கள் குர்ஆனிலேயே ஆக நீளமான சூறாக்கள். வசனங்களும் பெருசாக இருக்கும், பெரிய பெரிய சட்டங்களாக இருக்கும். இந்த ஆரம்ப சூறாக்களுக்கு பேர் திவால். ஏன்னா குர்ஆனை பற்றிய அறிவு நமக்கு தெரியணுமா இல்லையா? அதற்கு அடுத்து அந்த திவால் சூறாக்கள் 7 முடிந்த பிறகு அடுத்து ஒரு 11 சூறா வரும். அந்த 11 சூறாக்களுக்கு மியின் என்று சொன்னால் 100 வசனங்களை விட குறையாத சூறாக்கள் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு 11 சூறா. அந்த 11 சூறா முடிந்த பிறகு ஒரு 20 சூறாக்கள் வரும். அந்த 20 சூறாக்களுக்கு பேர் மசானி. மசானினா திரும்ப திரும்ப வரக்கூடிய வரலாறுகள் என்று அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆரம்ப 7க்கு பேர் திவால், அதுக்கடுத்து ஒரு 11 சூறாக்கள் மீன், அந்த 20க்கு பிறகு வரக்கூடிய சூறாக்கள் அதுக்கு பேர் தான் முஃபஸ்ஸல் என்று சொல்லுவாங்க. இந்த 4 வகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பிரிச்சுட்டு சொன்னாங்க. இந்த ஆரம்ப திவால் 7 இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் எனக்கு தௌராத்துக்கு பதிலாக கொடுத்தான். தௌராத்துக்கு பதிலாக ஆரம்ப 7 பெரிய சூறாக்களை அல்லாஹ் அதுக்கு பதிலாக கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு 11 சூறா என்ன, மீன் 100 வசனங்களை கொண்ட சூறா, இதை அல்லாஹ் எனக்கு ஜபூருக்கு பதிலாக கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு 20 சூறா சொன்னோம் பாருங்க, மசானின்னு சொன்னோம் இல்லையா, இதை அல்லாஹ் எனக்கு இஞ்சிலுக்கு பதிலாக கொடுத்தான். கடைசியில் உள்ள முஃபஸ்ஸல் இருக்கிறது, அதுக்கு நிகராக எந்த வேதமும் இல்லை. ஃபுதில்து பில் முஃபஸ்ஸல், முஃபஸ்ஸல் சூறாக்கள் அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் கொடுத்தான்னு சொன்னான். இப்போ நாம் கொண்டிருக்கிறோம் இல்லையா, இப்போது ஓதிக்கொண்டிருக்கிறதெல்லாம் 3வது வகை, அதாவது மசானி வகை தான். அது நாளையோட முடியுது. அதுக்கப்புறம் ஹுஜராத்திலிருந்து முஃபஸ்ஸல், ஹுஜராத்திலிருந்து கடைசி சூரத்து நாஸ் வரைக்கும் என்னங்க முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி 4 வகையான அமைப்பில் இருக்குதுங்க. இதில் என்னுடைய தனித்தன்மை என்ன, குர்ஆன் முழுக்க எங்கிருந்து ஓதினாலும் இனிமை தான் இல்லையா? இப்போ குர்ஆனில் ஆரம்ப 7 சூறான்னு சொன்ன பாருங்க, அதில் சட்டங்கள்லாம் இருக்குது. உதாரணமாக எந்தெந்த பெண்களை மனம் முடிக்கக்கூடாதுன்னு இருக்குது. எந்த பெண்களை மனம் முடிக்கக்கூடாதுங்கிறது அல்லாஹ் பல பெண்களை சொல்கிறான். உங்களுடைய தாய்களை மனம் முடிக்கக்கூடாது, சகோதரிகளை மனம் முடிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறான். இதை சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு இனிமையாக ஒரு இசை ராகத்தில் இதை ஓத முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் குர்ஆனுக்குரிய தனித்தன்மை என்ன, இந்த சட்ட வசனங்களை கூட நீங்கள் அழகாக இனிமையாக ராகமாக ஓத முடியும். சாதாரணமாக இனிமையாக சொல்கிறதுங்கிறது எல்லா வார்த்தையும் சொல்ல முடியாது. இப்போ கவிதை இருக்குதுன்னு சொன்னால் கவிதை கண்டு தனி தனி யாப்பு நடைகள் இருக்கிறது. கவிதையில் இத்தனை எழுத்துக்கள் இருக்கணும்னு இருக்குது. அப்படி இருந்தால் தான் அந்த கவிதை ராகமாக இருக்கும். ஆனால் குர்ஆன் அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய இந்த திருமறை எவ்வளோ பெரிய அற்புதம்னு சொன்னால், இதில் வரக்கூடிய சட்ட வசனங்களையும் இனிமையாக ராகமாக ஓதலாம். இதில் வரக்கூடிய உபதேசங்கள், அறிவுரைகள், மறுமையை பற்றி வருது, அதையும் ராகமாக ஓதலாம். அப்படித்தான் இந்த 4 வகையான சூறாக்கள். ஒவ்வொரு சூறா ஒவ்வொரு அழகு. அதில் கடைசி வகை தான் முஃபஸ்ஸல் என்று நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அருமையானவர்களே, குர்ஆனை பற்றிய விஷயங்களை நாம் தெரியணும். அப்போ தான் குர்ஆன் மீது நமக்கு பற்று அதிகமாகும். அருமையானவர்களே, ஆக இவ்வாறாக நாம் 25 ஜுஸூகளை கடந்திருக்கிறோம். இன்றைக்கி நாம் கிட்டத்தட்ட 5 சூறா ஓதியிருக்கிறோம். ஆரம்பத்தில் சூரா ஃபுஸ்ஸிலத் ஓதப்பட்டது. அதற்கு பிறகு 2வது சூரா அஷூரா என்னங்க ஓதப்பட்டது, ஜுஹ்ருஃப் ஓதப்பட்டது, துஹான் ஓதப்பட்டது, கடைசியாக ஜாசியா ஓதப்பட்டது. குர்ஆனுடைய சூறாக்கள் அதன் பெயரெல்லாம் தெரியணும். சூரா துஹான் குர்ஆனில் உள்ள அதிகமான நன்மைகள் கூறப்பட்ட ஒரு சூறாக்கள்ல துஹானும் ஒன்று.
யார் இரவுல சூரா துஹான் ஓதுவாரோ 70,000 மலக்குகள் காலையில் அவர் எழுந்திருக்கிற வரை அவருக்காக துவா செய்த வண்ணம் இருக்கிறார்கள். சூரா துஹான் ஓதினீங்கன்னா இரவுனா மக்ரிப்ல இருந்து ஃபஜ்ருக்குள்ள எப்போ ஓதினாலும் சரி 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்த வண்ணம் இருக்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஒரு சிறப்பு அருமையானவர்களே. இந்த ரமதானுடைய கடைசி 10ல் விழித்திருந்து செய்யக்கூடிய அமல்களில் துஹான் ஓதுகிற ஒரு பழக்கத்தையும் கொண்டு வாங்க அருமையானவர்களே. ஆக இப்படி 2 10கள் நிறைவாகி 3வது 10ஐ நாம் அடைந்து விட்டோம். நாளை தினத்திலிருந்து 21வது இரவு என்னங்க ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நாம் இந்த இஅ்திகாஃபுடைய கடைசி 10னுடைய சட்டங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொதுவாக ரமதானில் அதிகமாக வணக்கங்களில் ஈடுபாடு காட்டினாலும் கடைசி 10ல் ரொம்ப அதிகமாக ஈடுபாடு காட்டுவாங்க. அதை சஹாபிகள் சொன்னாங்க, இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 வந்து விடுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷத்த மிஸரஹு, அதாவது வணக்க வழிபாடுகளில் ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வாஹியா லைலஹு, இரவெல்லாம் விழித்து தான் இருப்பாங்க. வாய்கதா அஹ்லஹு, குடும்பத்தாரை எழுப்பி வணக்கத்தில் ஈடுபடுவாங்க. 10 காலங்களில் நஃபிலான வணக்கங்களுக்கு குடும்பத்தாரை எழுப்ப மாட்டாங்க, ஆர்வம் ஊட்டுவாங்க. அவங்களாம் எஞ்சி தொழுதாதான். ஆனால் ரமலான் கடைசி 10ல் குடும்பத்தாரையும் எழுப்பி வணக்கத்தில் ஈடுபடுவாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10ல் முந்தைய நாட்களில் காட்டாத ஈடுபாட்டை வணக்கத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லி. நம்ம நிலைமை என்னங்க, கடைசி 10ல் தான் இருக்கிறதும் சேர்ந்து போயிடுது. ஏன்னா கடைசி 10ல் பெண்கள் பொருட்கள் வாங்கிறது என்று கடைகளில் குழுமி நிற்கிறாங்க, கூட்டமாக நிற்கிறாங்க. கடைசி 10ல் தான் நாம் ஈதுக்கான தயாரிப்புங்கிற பேரில் வணக்கத்தில் காட்ட வேண்டிய ஆர்வங்கள் எல்லாம் அந்த பக்கம் நம்முடைய கவனம் போகுது. வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல ரமதான் அப்படி ஆகி இருக்கலாம், ஆனால் இந்த ரமதான் அப்படி தவற விட்டுறாதீங்க. இந்த கடைசி 10 நாட்களை அதிகமாக நாம் இபாதத்தில் ஈடுபட முயற்சி செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் எவ்வளவு பகுதி நிம்மதியாக இப்போ நாம் தொழுத மாதிரி தொழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஈரானில் அவங்க வேற கொள்கை, அது வேறு விஷயம். அவங்களால நிம்மதியாக தொழ முடியுமா? இந்த ரமதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்குதா? இல்லை. அரபு நாடுகளை பூரா பாருங்க, எல்லாருடைய ஃபோன்லையும் எப்போ அவன் ஏவுகணை வீசுறானோ அப்போ ஒரு அலாம் ஒன்று ஒலிக்கும். ஏவுகணை வருது, பார்த்து உஷாராக இருந்துக்குங்க, வெளியே போகாதீங்கன்னா. நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, என்கிட்ட ஃபோன் பேசும்போதே கேட்குறாங்க, இப்போ ஒரு சத்தம் கேட்குதான்னு சொல்லி. இல்லையப்பா என்ன, இல்லை ஏவுகணை வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அலாரம் கொடுக்குறான்னு சொல்லி. தராவி தொழுதுட்டு இருக்கிறாங்க, சத்தம் வருது. எல்லார் மனசுலையும் பீதி, பயம். ஜும்மா தொழுகையில் இருக்கிறாங்க, சத்தம் வருது, பீதி. அப்போ எவ்வளவு பீதியில் அச்சத்தில் அவங்க இருக்கிறாங்க. அது மாதிரியான இந்த சூழலையா நம்ம இருக்கிற. முதல்ல இதற்கு நன்றி செலுத்த வேண்டும். நாம் உலகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் கடந்து போகிறோமே தவிர இந்த பாதுகாப்பான சூழலை அல்லாஹ் தந்ததை என்னைக்காவது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? இந்த நன்றி கட்டத்தனம் தொடரும் போது தான் அந்த சோதனை எல்லாருக்குமே வந்து விடுகிறது. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். ஒரு ஊரை நாம் பாதுகாப்பாக வச்சுருந்தோம், அவங்களுக்கு ரிஸ்க்கு தாராளமாக கொடுத்தோம். ஃபகஃபரத் பிஅன்உமில்லா, அல்லாஹ்வுடைய நியாமத்தை நன்றி துரோகம் செஞ்சாங்க, அவங்கள தண்டிச்சோன்னு சொல்கிறான். இந்த அரபு நாடுகளெல்லாம் எவ்வளோ உல்லாசத்தில் எவ்வளோ கேளிக்கையில் மூழ்கி கிடந்தாங்க இல்லையா? அதுக்கு தண்டனையை தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அப்போ நாம் படிப்பின பெறணுமா இல்லையா? அருமையானவர்களே, ரமதானுடைய 20 நாட்கள் ஓடிவிட்டது. நாம் ஒவ்வொருத்தரும் தான் சுய விசாரணை பண்ணணும், எப்படி இந்த 20 நாட்கள் நாம் கடந்தோன்னு சொல்லி. இந்த கடைசி 10 நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களில் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கடுமையாக ஈடுபாட்டு காட்டுவாங்க. இந்த ரமதானுடைய கடைசி 10ல் முதன்மையான அமல் எது அப்படின்னா இஅ்திகாஃப் தான். இஅ்திகாஃப் அப்படிங்கிறது சாதாரண அமல் கிடையாதுங்க. அது வெளிப்படையாக சொல்லிடலாம். பள்ளிவாசலில் இருக்கிறது அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. பள்ளிவாசலில் ஒருத்தன் சும்மா இருந்தாலே அது பெரிய வணக்கம் தான். பள்ளிவாசலில் சும்மா உட்கார்ந்தாலே போதும், பெரிய வணக்கம் அது. பாருங்க, ஹதீஸில் வருது, சஹீஹ் புகாரியில் வருது, நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் இல்லையா, சூரியன் பக்கத்தில் வந்துடும். அப்போ எல்லாரும் வேர்வையில் குளிப்பாங்க, வாய் வரைக்கும் காது வரைக்கும் வேர்வை. மனிதர்களுடைய வேர்வைகள் பூமியில் 70 முழம் வரைக்கும் ஆழத்தில் போயிடுமா. 70 முழம் வரைக்கும் போகணுன்னா அப்போ அந்த வேர்வையில் கப்பலை ஓட்டலாம். அந்த வேர்வையில் என்னங்க, கப்பலை ஓட்டலாம். அவ்வளவு பெரிய வேர்வையில் மக்கள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பாங்க.
சூரியன் எல்லாருடைய தலைக்கு பக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ அங்கே நிழலே கிடையாது, ஒரு நிழலை தவிர. அது யாருடைய? அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல். இந்த அர்ஷுடைய நிழலை தவிர அங்கே வேற எந்த நிழலும் இருக்காதுங்க. இப்போ அந்த நிழலில் அல்லாஹ் சிலருக்கு இடம் கொடுக்குறான். அதில் ஒருத்தர் யாரு, ஒரு கூட்டம் யாருன்னு சொன்னால், கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், அவருடைய இதயம் பள்ளியோடு தொடர்புடையதாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, பள்ளியோடு அவருடைய இதயம் தொடர்பில் இருக்கும் அப்படின்னா வெளியில் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறாரு, கடையில் இருக்கிறார், பள்ளியோட தொடர்பில் இருக்கிறார். நான் பள்ளியை பற்றி சிந்தனை, எப்போ வாங்க சொல்லுவாங்க பள்ளிக்கு போகணும், பள்ளியுடைய தொடர்பில் இருந்தாலே அவருக்கு அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல்ல இடம் கிடைக்கும்னு சொன்னால், ஏத்திகாஃப் இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க? பள்ளிக்குள்ளேயே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய சிறப்பு எந்த அளவுக்குன்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு இவர்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. பள்ளியில் இருப்பது சாதாரண அமல் கிடையாது, அது அவ்வளோ உன்னதமான ஒரு அமல். நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸை நான் சொல்லியிருப்பேன், ஒரு அற்புதமான ஹதீஸ். அது இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நேற்று இரவு அல்லாஹ் என்னிடம் வந்தான், அல்லாஹ் என்னிடம் வந்தான்னு சொன்னாங்க. வந்து அல்லாஹ் என்னுடைய தோள்களில் கை வைத்தான்னு சொன்னாங்க. அல்லாஹ் கை வைத்ததனுடைய அந்த குளிர்ச்சி என்னுடைய மார்பகங்களில் நான் உணர்ந்தேன் என்று யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வானவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விஷயமாக, அது என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதான்னு கேட்குறான். வானவர்கள் பேசுறது தெரியுதான்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லை எனக்கு தெரியலைன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் கை வைக்கிறான் மறுபடி. இப்போ கேட்குறான், மாணவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுதான்னு சொல்லி. அல்லாஹ் கை வைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வானலோகத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் தெரியுது, எல்லாமே தெரியுது. இப்போ எனக்கு தெரியுது, பேசுறது தெரியுது. என்ன பேசுகிறாங்க? அப்படின்னா வானவர்கள் பாவ பரிகாரங்கள் குறித்து பேசுகிறாங்க. கஃபாரா, என்னென்ன அமல் செஞ்சால் பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் அப்படிங்கிறத குறித்து பேசுகிறாங்க. அந்த பாவ பரிகாரத்தில் முதல் அமல் என்ன அப்படின்னு சொன்னால், அல் முக்ஸு ஃபில் மசாஜிதி, பள்ளிவாசலில் தங்கி இருப்பது. பள்ளியில் தங்கி இருந்தால் பாவங்களுக்கு பரிகாரம், பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றது பாவங்களுக்கு பரிகாரம், ஒதுவை நிரப்பமாக செய்வது பாவங்களுக்கு பரிகாரம். இப்போ பாவ பரிகாரத்தில் முதலாவது என்னங்க? அல் முக்ஸு ஃபில் மசாஜித், இங்கே பள்ளியில் உட்கார்ந்தாலே பாவங்கள் பரிகாரம் ஆகுது. இப்போ ஏத்திகாஃபுக்கு தனியாக ஒரு நன்மைன்னு தேவையே கிடையாதுங்க. பள்ளிவாசலை உட்கார்ந்துருக்கிறதே பாவத்தை பூரா அழித்து மாய்த்து விடும்னு சொல்லி. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதர் ஃபர்து தொழுதுட்டாருங்க, பள்ளிவாசலை உட்கார்ந்துருக்கிறார், சும்மா உட்காருங்க, பொதுவோட உட்காருங்க. நீங்கள் ஒரு ஃபர்து தொழுதுட்டு பள்ளிவாசலில் எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, ஒது முறியாமல் உட்கார்ந்துருந்தா மலக்குகள் அவருக்கு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம ரஹம்ஹு, யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டு. பாருங்க, பள்ளிவாசலில் சும்மா உட்கார்ந்துருந்தா, நீங்கள் குர்ஆன் ஓதாமல், நீங்கள் திக்ரு செய்யாமல் சும்மா தான் உட்காந்துருக்கீங்க, சும்மா உட்கார்ந்துருந்தாலே மலக்குகளுடைய துவா கிடைக்குது. ஏத்திகாஃபில் இருக்கிறதுக்கு இதை விட பெரிய சிறப்பு என்னங்க இருக்குது? அருமையானவர்களே, அவ்வளோ உன்னதமான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானில் ஏத்திகாஃப் எதற்காண்டி இருந்தாங்க? லைலத்துல் கத்ர் வரும்போது பள்ளியில் இருக்கணும். லைலத்துல் கத்ர் ரமதானில் இருக்குது. அது எப்போ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்லப்படலை. ஆரம்பத்தில் ரமதானில் இருக்குது. இப்போ ரமதானில் இருக்குதுன்னு சொன்னால் ரமதான் முழுவதுமே இருக்கலாமே. லைலத்துல் கத்ர் எப்போ வருதோ அப்போ நான் பள்ளிக்குள்ளே இருக்கணும். இதான் யாருடைய ஆசை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை. அது எப்போ நான் உங்களுக்கு சொல்லப்படலை. ரமதான் ஃபர்ஸ்ட்லேயே ஏத்திகாஃப் உட்காந்துட்டான். ரமதான் ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துட்டான். ஒரு 10 நாள் இருக்கலாம், முதல் 10ல் ஒருவேளை லைலத்துல் கத்ர் இருக்கலாமே என்று முதல் 10 இருக்கிறாங்க. முதல் 10 இருந்து விட்டு சரி வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, அடுத்து வரப்போகிற இரவுகளில் இருக்குதுன்ட்டாங்க. சரி, அடுத்து வரப்போகிற இரவுனா சரி இன்னொரு 10 இருக்கலாம். 2வது 10ம் இருந்தாங்க. 2வது 10 ஏத்திகாஃப் இருந்து விட்டு சரி இதில் லைலத்துல் கத்ர் வந்திருக்கும், முடிச்சிடலாம் ஏத்திகாஃப அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, லைலத்துல் கத்ர் இன்னும் வரல, வரப்போகிற இரவுகளில் தான் இருக்குது. அப்படியா, சரி 3வது 10ம் இருந்துட்டாங்க. ஒரு மாதம் பூரா இருந்தாங்க. அதற்கு அடுத்த வருடங்களில் அவங்களுக்கு காட்டப்பட்டது லைலத்துல் கத்ர் ரமதானுடைய கடைசி 10ல் இருக்குது. எனவே அது முதற்கொண்டு
ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமதான் கடமையாச்சா, முதல் வருஷம் 1 மாதம் பூரா ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அதற்கு மறு வருஷத்திலிருந்து அவங்க வஃபாத் ஆகிற ஆண்டு வரை ஒவ்வொரு வருஷமும் கடைசி 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் விடுபட்டுடுச்சு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா முக்கர்ரமாவுடைய வெற்றி பயணம். அந்த பயணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய ஆரம்ப நாட்களில் புறப்படுறாங்க. ரமதான் முடிஞ்சு தான் திரும்புகிறாங்க. அந்த வருஷம் அவங்களால ஏத்திகாஃப் இருக்க முடியல. அது மக்கா வெற்றி, அப்புறம் தாயிஃப் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஏத்திகாஃப் இருக்க முடியல பாருங்க, தவறி போச்சா இல்லையா? அதை என்ன செய்கிறாங்க, ஷவ்வாலில் தனியாக நோன்பு வச்சு ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ரமதானில் இருக்க முடியலன்னா ஷவ்வாலில் இத்தனைக்கும் அப்படி கதா செய்கிறது ஒன்றும் வாஜிப் இல்லை. ஆனால் ஒரு அமலை பழக்கப்படுத்திய பிறகு அந்த அமல் விடுபட்டுடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது செய்யாமல் நிம்மதியாக இருக்காது. யார் வணக்கசாலிகளுக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு ஷவ்வாலில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஷவ்வாலில் இருக்கிறாங்க. இன்னொரு வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான் கடைசி 10 ஏத்திகாஃபுக்கு தயாராகிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்னன்னா, பிற 21 மகரிபில் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துடுவாங்க. ராத்திரி பள்ளிவாசல் வளாகத்தில் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டிருக்கும். காலையில் ஃபஜ்ர் தொழுத பிறகு அந்த கூடாரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். இரவுல கூடாரத்தில் போய் தூங்க மாட்டாங்க, அந்த பள்ளியில் இருப்பாங்க, காலையில் தான் போவாங்க. ஒரு வருஷம் அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 21ஆம் இரவு பள்ளிக்குள் வர்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நானும் ஏத்திகாஃப் இருக்கிறேன்னு அனுமதி கேட்குறாங்க. அந்த காலத்தில் பள்ளியில் பெண்களுக்கு அனுமதி இருந்துச்சு, அதை புரிந்து கொள்ளணும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அப்போ நபி சரி மனைவி ஒரே ஒரு பெண்மணி தானே கேட்குறாங்க, சரி இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னை ஆயிஷா அவர்களுடைய அனுமதியை பார்த்து ஹப்ஸா அவர்கள் அன்னை ஆயிஷாட்ட கேட்குறாங்க, நானும் உங்கள் கூட வந்துடட்டுமான்னு சொல்லி. அன்னை ஆயிஷா என்ன செய்கிறாங்க, சரி வாங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேரும் வர்றாங்கன்னு தெரிஞ்சு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களும் வந்துட்டாங்க. மொத்தம் 3 கூடாரம். காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி பூரா வணக்கத்தில் இருக்கிறாங்க தெரியாது. காலையில் ஃபஜ்ர் தொழுது விட்டு தன்னுடைய கூடாரத்துக்கு போகலான்னு பார்த்தா அங்கே பல கூடாரங்கள் இருக்குது. இதெல்லாம் யார் இதுன்னு கேட்குறாங்க. இது ஆயிஷா, இது ஹப்ஸா, இது ஸைனப், இல்லை இது போட்டிக்கு வந்த மாதிரி தெரியுது, போட்டிக்கு தான் வந்த மாதிரி தெரியுது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்போது இந்த பெண்களை யாரும் இருக்காதீங்கன்னு போக சொன்னால் பிரச்சனைகளை அழகாக அணுகணும் ஒன்று. 2வது சில நேரங்களில் சில முக்கியமான பிரச்சனை தகராறு வரும்னு சொன்னால் சில சுன்னத்தான அமல்களை விட்டுறலாம். 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இப்போ நம்ம இவங்களை போக சொல்லிட்டு நாம் மட்டும் இருந்தால் அவங்க மனசு வருத்தப்படும், அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். என்ன சண்டை வரும், என்னால் தான் சண்டை வந்துடும். அதனால் ஏத்திகாஃப் நான் இருக்கலைன்னு சொல்லிட்டாங்க. ஏத்திகாஃப் இந்த வருஷம் நான் இருக்கல விட்டுட்டாங்க. அந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, அந்த 10 நாள் ஏத்திகாஃப் விடுபட்டது சஹீஹ் புகாரியில் வருது. ரமதான் அடுத்து ஷவ்வால் 1 மாதம் முழுவதும் ஏத்திகாஃப் இருந்தாங்க. இங்கெல்லாம் நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். 10 நாள் இங்கே இருக்கணும். இந்த 10 நாள் மனைவியரால் இருக்க முடியல. ஷவ்வால் 1 மாதம் முழுவதும் நோன்பு வைத்து ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அந்த தவறிய அந்த விஷயத்தை 1 மாதம், ஏன்னா ரமதானுடைய ஏத்திகாஃபுக்கு நிகராக தான் இல்லையா, அதுக்காக 1 மாத காலம் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபை எவ்வளோ முக்கியத்துவத்தோடு கடைபிடித்தாங்க என்பதை நாம் இதிலிருந்து விளங்க வேண்டாமா? அதனால் ஏத்திகாஃபுங்கிறது சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல. ஹனஃபி மதஹ்பில் ஏத்திகாஃப் என்பது ஒவ்வொரு மஹல்லாவிலும் யாரேனும் ஒருவர் இருப்பது சுன்னத்தை முஅக்கதா கிஃபாயா. மஹல்லால ஒருத்தர் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சுன்னத்தை முஅக்கதா. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் எல்லா மஹல்லாக்களிலும் நிறைய மக்கள் ஏத்திகாஃபுங்கிற அமலை என்ன செய்கிறாங்க, கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதனால் எல்லாருமே ஏத்திகாஃபுக்கு என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்கணும். 3 வகையான ஏத்திகாஃப் இருக்குது. ஏத்திகாஃபுங்கிறது 3 வகை. ஒன்று, ஒரு மனிதன் தனக்குத்தானே வாஜிபாக்கி கொள்ளுகிற ஏத்திகாஃப். ஏதோ ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு நோய் நீங்கணும், ஒரு கடன் தீரணும், ஒரு வியாபாரம் நல்லபடியாக இருக்கணும், ஏதோ ஒரு தேவையை மனசில் வைத்து எல்லாம் உனக்காகனா 1 நாளோ 2 நாளோ ஏத்திகாஃப் இருப்பேன் என்று நேர்ச்சி செய்வது. அது எல்லா காலத்திலையும் செய்யலாம். ரமதான்லையும் செய்யலாம், ரமதான் அல்லாத காலத்திலையும் செய்யலாம். அந்த ஏத்திகாஃபை வாஜிபான ஏத்திகாஃபும் வாங்க. அது குறைஞ்சது 1 நாள், கட்டாயம் 1 நாள் தான் இருக்க முடியும், அதை விட கம்மியாக கிடையாது. நோன்பு வச்சுட்டு தான் ஏத்திகாஃப் இருக்க முடியும்.
ரெண்டாவது ஏத்திகாஃப் என்ன? இந்த சுன்னத்தான ஏத்திகாஃப். சுன்னத்தான ஏத்திகாஃப்ங்கிறது ரமதான் பிறை 29ல் மகரிபில் ஆரம்பிக்குது. ஈதுடைய பிறை எப்போ தெரியுதோ அதோட முடியுது. அது 9 நாளாகவும் இருக்கலாம், 10 நாளாகவும் இருக்கலாம். 9ஓ 10ஓ, பகல் எத்தனையோ இரவும் அப்படிதான் என்னங்க வரும். அப்போ இது சுன்னத்தான ஏத்திகாஃப் 21 இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறது. மூணாவது நஃபிலான ஏத்திகாஃப். நஃபிலான ஏத்திகாஃப்ங்கிறது அதுக்கு கால வரம்பு இல்லை. நீங்கள் பள்ளிக்குள்ளே எப்போனாலும் வர்றீங்களோ, பள்ளியில் எவ்வளோ நேரம் இருக்க போகிறீங்களோ, ஏத்திகாஃபுடைய நியத்தில் வர்றது. அது 1 மணி நேரம் இருக்கலாம், அரை மணி நேரம் இருக்கலாம், அரை நாள் இருக்கலாம். பள்ளிக்குள் வரும்போது நான் ஏத்திகாஃபுடைய நியத்தில் வருகிறேன். அதனால் எப்போவுமே பள்ளிக்குள்ளே வரும்போது ஏத்திகாஃபை நிய செஞ்சுட்டு வாங்க. இப்போ நீங்கள் இஷாவுக்கு வந்தீங்க இல்லையா, ஒரு 8 மணிக்கு உள்ளே வந்தீங்க, 10:30 மணிக்கு வெளியே போகிறீங்க. ஏத்திகாஃபுடைய நியத்தில் நீங்கள் வந்திருந்தா நீங்கள் இருந்த இவ்வளோ நேரமும் ஏத்திகாஃபிற்குரிய நன்மையை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. பள்ளிக்குள் வரும்போது என்னென்ன விஷயங்கள், ஒழுக்கங்கள் அப்படின்னு முஃப்தி ஷஃபீ சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 15 ஒழுக்கங்கள் சொல்லுவாங்க. பள்ளிவாசலுக்குள் வரும்போது என்னென்ன செய்யணும் அதில் ஒன்று சொல்லுவாங்க. பள்ளிக்குள் வரும்போது நம்ம வளமையாக துவா ஓதிட்டு வர்றோம், அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக். அதோட பள்ளிக்குள் வரும்போது யார் முன்னால் தெரிகிறாங்களோ அவங்களுக்கு சலாம் சொல்லணும். யாருமே இல்லையா, பள்ளியில் வானவர்கள் இருக்கிறாங்க, அதனால் பள்ளிக்குள் வரும்போது அஸ்ஸலாமு அலா இபாதில்லாஹில் மோமினீன், அல்லாஹ்வுடைய மோமினான அடியார்களுக்கு சலாம் அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்போ நஃபிலான ஏத்திகாஃப்ங்கிறது அது எப்போனாலும் இருக்கலாம். இந்த ரமதானுடைய கடைசி 10 நாளும் ஏத்திகாஃப், சுன்னத்தான ஏத்திகாஃப் யாருக்கு முடியலையோ குறைஞ்சபட்ச நஃபிலான ஏத்திகாஃபை நியத்து பண்ணுங்க. இந்த 10 நாளில் ஏதாவது ஒரு நாள், ஏதோ ஒரு 2 நாள் இப்படி என்ன செய்யுங்க, ஏத்திகாஃபை ஏதோ ஒரு நாளாவது இருப்பதற்கு ஒரு முயற்சி என்னங்க செய்யுங்க. இப்போ என்னங்க இந்த நாட்களை தயவு செஞ்சு வீணாக்கிற வேண்டாம். பகல்ல ஏத்திகாஃபுக்கான வழி இல்லையா, ரமதானுடைய கடைசி 10 நாளையுமே குறைஞ்சது வீட்டில் அமல் செய்யுங்க. அமல் செய்ய முடியலன்னா பள்ளிகளில் வந்தாவது இந்த 10 நாளும் கணிசமான இரவனுடைய அந்த நேரங்களை எல்லாம் இவாதத்தில் ஈடுபடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 முழுக்க தூங்கவே மாட்டாங்க. அதான் அஹ்யா லைலஹு, அஹ்யா லைலஹு. அப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வருஷம் ரமதானில் கடைசி 10ல் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஏத்திகாஃபில் தான் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு சொன்னேன், இரவுலாம் நின்று தான் வணங்குவாங்க. அப்படி ஒரு நாள் நின்று வணங்கும் போது தான் சஹாபாக்கள் சிலர் பெருமானாருக்கு பின்னால் சேர்ந்துக்கிட்டாங்க. பெருமானாருக்கு பின்னால் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தராவீஹ்ங்கிறது இந்த அமைப்பில் இல்லை. இது யார் கொண்டு வந்தது? உமர் ரலியல்லாஹு தான் கொண்டு வந்தாங்க. தனித்தனியாக தான் தொழுதுக்குவாங்க தராவி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபில் இருக்கும்போது தொழுகிறாங்க இல்லையா, பின்னால் ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டாங்க. மறுநாள் காலையில் மதீனாவில் அந்த பேச்சு வருது, இன்னாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழுதாங்களாமே அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் மதீனா முழுக்க இந்த பேச்சு பரவுதிலே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தொழுகிறாங்க, கூட்டம் அதிகமாகுது. 3வது நாள் மஸ்ஜிதே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, நாமெல்லாம் தொழ வேண்டும் அப்படின்னு மஸ்ஜிதெல்லாம் பள்ளிவாசலே நிரம்பிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க, வெளியே வரவே இல்லை. மக்கள் என்னென்னமோ செய்கிறாங்க, ஒருவேளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டாங்களோ அப்படின்னு கணச்சு பார்க்குறாங்க. சில பேர் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லி பார்க்குறாங்க, சில பேர் கல்லெல்லாம் தூக்கி போட்டு பார்க்குறாங்க. எதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை இல்லை. காலையில் ஃபஜ்ர் தொழுகைக்கு தான் வெளியே வர்றாங்க. ஃபஜ்ர் தொழுத பிறகு மக்களை எல்லாம் உட்கார வச்சு சொன்னாங்க, நேற்று இரவு நீங்கள் செய்த எல்லாவற்றையும் நான் அறிந்தேன். சில பேர் கணச்சிங்க, சில பேர் தஸ்பீ சொன்னீங்க, சில பேர் கல்லை தூக்கி போட்டீங்க, எல்லாம் எனக்கு தெரிஞ்சது. ஏன் வரல? 2 நாள் நான் யதார்த்தமாக தொழுதேன், என் பின்னால் மக்கள் சில பேர் யதார்த்தமாக சேர்ந்தாங்க, அது பிரச்சனை இல்லை. 3வது நாள் பள்ளியே கூடிடுச்சு. இப்படியே நான் தினசரி உங்களுக்கு ஜமாத்தாக தொழு வைத்தால் இந்த தொழுகையை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கி விடுவானோ என்று பயப்படுறேன். கடமையானா ஏற்கனவே 5 நேர கடமையும் இங்கே இழுத்துட்டு இருக்குதே. தராவீஹ் பார்க்குறோமா இல்லையா, ஆரம்பத்தில் கொஞ்சம் கூட்டம், அப்புறம் நடுப்பத்தில் பூரா காலி. ஃபரதா இருந்தால் என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க. நான் இன்னைக்கும் தொழுகு, அடுத்து தொடர்ந்து நான் தொழுதேன்னு சொன்னால் ஹஷீது அன் யுஃபரதா அலைக்கும் கியாமு ஹாதா ஷஹர், இந்த தராவி தொழுகை உங்கள் மீது கடமையாகி போயிடும். நான் தொடர்ந்து போகிறேன், கடமையாயிட்டா அப்புறம் ரொம்ப சிக்கல். அப்போது இந்த தொழுகை விட்டாலும் நீங்கள் எல்லாம் பாவியாக போயிடுவீங்க, அதனால நான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அந்த 2 நாள் அல்லது 3 நாள் தான் ஜமாத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்க. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு காலத்தில் தான் மக்கள் தனித்தனியாக தொழுதுட்டு இருக்கிறாங்களே,
எல்லாத்தையும் ஒன்றா சேர்ப்போன்னு சொல்லி சேர்த்தாங்க. அப்போ இந்த ஏத்திகாஃப் இருக்கிற நாட்களில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தாக தொழுத அந்த நிகழ்வும் நடந்தது. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில் நமக்கு இன்னொரு ரமதானுடைய கடைசி 10 வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த நியாமத்தை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த 10 நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கை எப்போதும் போல இல்லாமல் அமல்களை அதிகப்படுத்துங்க, திலாவத்தை அதிகமாக செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுது கணக்கு வைத்து இந்த 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிங்க. இந்த 10 நாளில் ஒரு குர்ஆன் முடிங்க. ரமதானில் குர்ஆனுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னால் பெரிய கைசேதம் அது. அதனால ஒரு நாளைக்கு 3 ஜுது தாராளமாக ஓதுனா 10 நாளில் ஒரு குர்ஆன் என்ன செய்யலாம், முடிக்கலாம். இந்த 10 நாளில் அதிகமாக திக்ர் செய்யுங்க, அதிகமாக அல்லாஹ்ட்ட திக்ர் செய்யுங்க. இந்த 10 நாட்களில் நிறைய துஆக்கள் செய்யுங்க. இதான் இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அதிகமான அமல்கள். எல்லாம் அல்லாஹ் இந்த இறுதி நாட்களுடைய நேரங்களை வீணாக்காமல் அல்லாஹ் பொருந்தி கொள்கிற அமல்களோடு இந்த நாட்களை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாத்திகாஃபுடைய சட்டங்கள், இது யாத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு நாம் சொல்லுவோம். யாத்திகாஃப்னா என்ன? பள்ளியில் இருக்கணும், பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது, பள்ளியை விட்டும் வெளியே போகக்கூடாது. தேவைக்கு தான், நிர்பந்த தேவையை தவிர வேறு எந்த தேவைக்கும் போயிடக்கூடாது. பைத்துல் ஹலா போகிறோம், யாராவது சலாம் சொல்கிறாங்கன்னா நின்று பதில் சலாம் சொல்லக்கூடாது. நடந்துக்கிட்டே அப்படியே சொல்லலாமே தவிர நின்று அவங்க பேசக்கூடாது. சும்மா சாதாரணமாக என்னங்க, தொழுகைக்கு உதவு செய்கிறதுக்கு வெளியே போகலாம், ஆனால் நஃபிலான உதவுக்காக கூட வெளியே போகக்கூடாது. வெளியே போகக்கூடாதுங்கிறதான் யாத்திகாஃபுடைய பிரதான சட்டம். இப்போ கொஞ்சம் யாத்திகாஃப் இருக்கிறவங்க அதில் அலட்சியம் காட்டுறாங்க, வெளியே போயிடக்கூடாது. இப்போ வணக்கங்கள் சில வணக்கங்கள் மறந்து செஞ்சால் அந்த வணக்கம் முறியாது, சில வணக்கம் மறந்து செஞ்சால் முறிஞ்சு போயிடும். இப்போ நோன்பு வச்சுருக்கீங்க, நோன்பு வச்சுட்டு மறந்து சாப்பிட்டா நோன்பு முறியுமா? முறியாது. மறந்து சாப்பிட்டா நபிஸ்லாஹும் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் நல்லா சாப்பிட்டாருங்க, நோன்பு வச்சு நல்ல புரோட்டா கறி அடிச்சுட்டாரு, சாப்பிட்டு முடித்த பிறகு ஞாபகம் வருது. இப்போ நபிஸ்லாஹ் சொன்னாங்க, இது அல்லாஹ் கொடுத்த உணவுப்பான்னு சொல்லி. யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. உண்மையாலுமே மறந்துட்டார். அப்படிதான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இடத்துல ஒரு ஆள் வந்தார், சொன்னார், நான் நோன்பு வச்சுருந்தேன், என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனேன், அவர் கறியும் ரொட்டியும் தந்தார், நான் நோன்புங்கிறத மறந்து சாப்பிட்டுட்டேன்னாரு. சரி பரவாயில்லப்பா, பரவாயில்லை, விட்டு நோன்பு கூடும் அப்படின்ட்டார். அடுத்து சொன்னார், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து என் வீட்டுக்கு போனேன், அவங்க பால் கொடுத்தாங்க, நோன்புங்கிறத மறந்துட்டேன், பாலை குடிச்சிட்டேன்னாரு. சரி பரவாயில்லப்பா, விடு, நோன்பு கூடி போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், தூங்கி எஞ்சி வழக்கமாக தண்ணி குடிப்பேன், தண்ணி குடிச்சிட்டேன்னாரு. சொல்கிறது மறந்து தண்ணி குடிச்சிட்டேன்னாரு. சொன்னாங்க, உனக்கு நோம்புனா என்னன்னே தெரியாதுப்பா, போயிட்டு வந்துட்டான். நோம்புனா என்னன்னே உனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த மறதி இல்லை. புரியுதா? அப்படி சில பேர் என்னங்க, உண்மையாலுமே ஒரு மனுஷன் மறந்துட்டான்னு சொன்னால் அப்போ அது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு தான். அந்த ரிசுக்கு என்னங்க, அல்லாவே அவர் மீது இறக்கப்பட்டு இந்த அடியான் சாப்பிட்டு போகட்டும், இந்த அடியான் குடிச்சிட்டு போகட்டும். அதனால தான் நோன்பு வச்சுட்டு ஒரு நோம்பாளி மறந்து சாப்பிட்றாரு, தண்ணி குடிக்கிறாரு, அதை பார்த்தா நம்ம அவர்கிட்ட ஞாபகப்படுத்தலாமா? எங்கே நீங்கள் நோம்புங்கன்னு சொல்லலாமான்னா சொல்கிறாங்க, வாலிபராக இருந்தால் சொல்லணும், வயசான ஆளாக இருந்தால் சொல்லக்கூடாது, பாவம் சாப்பிட்டு போகிறார். வயசான ஆளாக இருந்தால் பாவம் சாப்பிட்டு போகிறார், அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுறணும். இள வயசுக்காரராக இருந்தால் சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது என்ன, சில வணக்கங்கள் மறதியினால் முறியாது, சில வணக்கம் முறிஞ்சிடும். எத்திக்காஃப் இருக்கிறவர் மறந்து வெளியே போனாலும் முறிஞ்சு போயிடும். பள்ளிவாசல் எல்லையை விட்டும் ஞாபகத்தோடு இல்லை, மறந்து வெளியே போனாலும் முறிஞ்சு போயிடும். அதனால் எத்திக்காஃப் இருக்கிறவங்க இந்த பள்ளியில் இருக்கணும், பள்ளியை விட்டு வெளியே போயிடக்கூடாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதில் சில காரியங்களுக்கு வெளியே போகிற விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அந்த சட்டங்கள் எத்திக்காஃப் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம். இந்த விஷயங்களை எல்லாம் பேணி குறைஞ்சது ஒரு சில நாட்களாவது நஃபிலான எத்திக்காஃபாவது இருப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும். எல்லாம் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.